பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள திருத்த நடவடிக்கைகள் அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வாக்களிக்க தகுதியுடைய லட்சக்கணக்கான மக்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கப்படுகிறார்கள் என காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மக்களின் வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன என சர்ச்சையை கிளப்புவது போல பேசியுள்ளார். இவரது இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்குகள் திருடப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ள அறிக்கைகள் எந்தவித ஆதாரங்களும் இல்லாதவையாகவும் பொறுப்பற்றவையாகவும் இருக்கின்றன என்று வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பாரபட்சமின்றி வெளிப்படையாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும் பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த விவகாரம் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்கும் வாக்குரிமையின் மீதான நம்பிக்கையை சோதிக்கின்றதா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு ஜனநாயகத்தின் ஒவ்வொரு குடிமகனின் வாக்கும் முக்கியமானது. எனவே வாக்காளர் பட்டியல் தொடர்பான இந்த புகார்களுக்கு நியாயமான விசாரணை மற்றும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் வாயிலாக 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்குள்ள 243 சட்டசபை தொகுதிகளுக்கும் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து போலி வாக்காளர்களை தடுக்கும் வகையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமை தலைமை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. இந்நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளனர். இதற்கிடையே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் வாயிலாக பீகாரில் உள்ள 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியுள்ளதாக இதுகுறித்து தலைமை தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கை, பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமின் வாயிலாக 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் 18 லட்சம் பேர் இறந்துள்ளனர். 27 லட்சம் பேர் தங்கள் பெயரை வேறு தொகுதிகளுக்கு மாற்றியுள்ளனர். ஒரே பெயரில் 2 தொகுதிகளில் இடம்பெற்ற 7 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இம்முகாமில் வாக்காளர்கள் தங்கள் விண்ணப்பத்தை உரிய ஆதாரங்களுடன் பதிவு செய்யாவிட்டாலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவர். ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இதில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளவோ நீக்கவோ வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஆட்சேபம் தெரிவிக்கலாம். இதைத் தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்படும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்திலும் வாக்காளர் திருத்த பட்டியல் தயாராகி வருகிறது. இதனால் பல லட்சம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.